வருகிறேன் சொல்கிறேன். நாளை மறுதினம் வரக்கூடிய அமாவாசை அன்று உமது படைக்கு நான் பரியாதத்திற்கு வருகிறேன். ஆனால் நாளை மறுதினம் வரை இந்த உலகிலே உயிர் என்பது இருந்தால் அப்படின்னு ஒரு வழியும் அதில் சேர்த்துக் கொண்டார். இதை அறிந்த கோபாலமூர்த்தியாகிய கந்தந்திரானவர், ஏ அறிவானே, நாகக்கண்ணில் பெற்றெடுத்த நன்றிருவானே, எதற்காக நீ துரியோதனின் படைக்கு பரியாதத்துக்கு வருகிறேன் என்று தெரிவித்தார். உங்களுக்கு என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. அதாவது உங்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் சண்டை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் நீயோ அந்த துரியோதனன் படைக்கு பரியாதத்துக்கு வருகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். உண்மைதான். துரியோதனன் படைக்கு பரியாதத்திற்கு போகக்கூடிய நீ உமது படைக்கு பரியாதத்திற்கு வந்தாய். நாளை மறுதினம் வரக்கூடிய அமாவாசை என்று நான் பரிகாரத்துக்கு வருகிறேன் என்று நான் வார்த்தை கொடுக்க பிறகு எப்படி உங்களது படைக்கு நான் பரிகாரத்திற்கு வர முடியும்? அப்படி நான் மீறி வந்தால் சந்திர வம்சத்துக்கு அது அழகா? பாண்டவர்களுக்கு தான் அழகா? பாண்டவர்களுக்கு புத்திரன் என்னவென்றால் சொந்த சொல்லிருந்தால் அழிக்கலாமா? சந்திர வம்சத்தில் தோன்றிய அர்ஜுனனது மகன் அல்லவனால் சொந்த வார்த்தையை அடிக்கக்கூடாது. நாளை மறுதினம் தானே அமாவாசை.